டிசிப்ளினா, மோட்டிவேஷனா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மோட்டிவேஷன் மேல மட்டும் ட்ரஸ்ட் பண்ணா சக்சஸ் கிடைச்சிருமா? மோட்டிவேட்டடா ஒரு 3 நாள் ஃபீல் பண்ணுவோமா? ஆனா, டிசிப்ளினும், டெடிகேஷனும் இருந்ததுன்னா, லைஃப் டைம் முழுக்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். மோட்டிவேஷன் வரும், ஒரு விதமான ஹைப் குடுக்கும். அப்புறம் போயிடும். ஆனா, அதுவே டெடிகேஷனும், டிசிப்ளினும் உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா, நீங்க பண்ற எல்லா வேலையுமே பயங்கர சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். மோட்டிவேஷன ஃபீல் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு வீடியோ பார்த்தா வரும். ஒரு ஜோஷான ஸ்பீச் கேட்டா வரும். ஆனா, டிசிப்ளின ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அலார்ம் அடிச்சா எழுந்திரணும். அப்படிங்கிறது ஒரு விதமான டிசிப்ளின். மூடி இல்லாத நேரத்திலயும் ஃபுல்லா நம்மளோட வொர்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதமான டிசிப்ளின். மூடி இருந்தா வொர்க் கம்ப்ளீட் பண்றது யாரால வேணாலும் முடியும். மூடி இல்லாத நேரத்திலயும் நம்மளோட வொர்க் வேணுமோ வேண்டாமோ அது நம்மளோட கடமை. அத நம்ம முடிச்சே ஆகணும். அப்படிங்கிறது தான் நம்மளோட சக்சஸ்க்கு ஒரு மெயினான ரீசனா முடியும். ஸோ, வேணுமோ வேணாமோ வின்னருக்கு மோட்டிவேஷன் மட்டும் இருந்தா பத்தாது. ஒரு விதமான ரொட்டீனும் தேவை. ஒரு விதமான டெடிகேஷன் தேவை. ஒரு விதமான டிசிப்ளின் தேவை. மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா டிசிப்ளின்னா ஃபினிஷ் லைன்க்கு சக்சஸ்ஃபுல்லா உங்கள கொண்டு போய் சேர்க்கும். சக்சஸ்க்கு ஈஸி என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. கஷ்டப்படணும். நெறைய உழைக்கணும். கன்சிஸ்டன்ட்டா உழைச்சிட்டே இருக்கணும். அதுதான் உங்கள சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கையில வாழ வைக்கும். மோட்டிவேஷன் இஸ் டெம்பரரி. Discipline is permanent. Dedication will lead to a permanent discipline. So choose permanent and start living.